அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதிக்கப்பட்ட மாணவி குறித்தான விஷயங்கள் தற்போது பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல பேர் மத்தியில் ஒரு விவாத பொருளை உருவாக்கி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு வழக்கையும் கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கின் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது காவல்துறை தரப்பிலிருந்தே அந்த முதல் தகவல் அறிக்கையானது கசிய விடப்பட்டு அது வெளியில வந்திருக்குது. அது எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பல பேர் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே வந்தாங்க. நேற்று மாலைக்கு மேல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகர காவல் ஆணையர் மரியாதைக்குரிய திரு அருண் IPS அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது லாக் ஆயிருக்கணும், ஆனால் அது லாக் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆனதுனால மிஸ் ஆயிடுச்சு. அதை யாராவது பதிவிறக்கம் பண்ணியிருக்கலாம், அல்லது நாங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுப்போம், அவங்க தரப்புல வெளியில் போயிருக்கலாம். இது ரெண்டு மட்டும் தான் வழி. நாங்கள் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம், அவங்களுக்கு கண்டுபிடிச்சு தக்க தண்டனையை கொடுப்போம். அதே போல அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீடைல்ஸ் எடுத்து வச்சு விவாதம் பண்ணாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் மத்தியில இது ஒரு பேசுபடு பொருளை உருவாக்குச்சு. இப்போ நாம இது எப்படி பார்க்கறோம்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, நேற்று ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது மிக காட்டமாக சில தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஒரு தலைமைக்கு, ஒரு தலைவர் பதவிக்கு அழகான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் முன் வச்சு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஆனா அது ஏன் ரொம்ப டீப்பா யாரும் கொண்டு போகல அப்படின்னா, அதோடைய மைய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பெண் தொடர்பான எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் திரு அண்ணாமலை கேள்வி கேட்கிறாரு. ஆனால் அவருடைய வழக்கமான அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய அந்த தொனியில மற்ற கூடுதலான அலங்கார வார்த்தைகளை போட்டதன் காரணமாக மைய பிரச்சனை என்னவோ அது டைவர்ட் ஆகி நான் செருப்பு போடாம இருக்க போறேன் அப்படின்னு செருப்பை தூக்கி காமிச்சது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படின்னு அவர் பேசினது, இது ரெண்டுமே பேசப்பட பொருளா தானாவே மாறிச்சு. இப்போ கெடுவாய்ப்பா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிக முக்கியமான லைம்லைட் என்ன பண்றாங்க, டைரக்டா அவரோட வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க. அவர் வீட்டு வாசல்ல போய் நின்று அவர் அரை நிர்வாணத்தில் தன்னுடைய மேல இருக்கிற ஆடை அணியாம சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. கட்சிக்காரங்களா பின்னாடி நிக்கிறாங்க, மற்ற பெண்கள்லாம் அங்க நிக்கிறாங்க. அவர் சாட்டையால அடிச்சுக்கிறாரு. அடிச்சுக்கிட்டு இது தமிழர்களுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஒரு படிச்ச IPS அதிகாரி இப்பதான் லண்டன்ல போய் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் ஒரு மிகவும் பிற்போக்குத்தனமான விஷயங்களை கை காட்டி பேசினதோடு மட்டும் நிக்காம அதை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிறுபப்படாமல் நடக்கிறது, சாட்டையால் அடிச்சுக்கிறது அப்படின்னு எந்த விதமான தீர்வையுமே கொடுக்காத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பாலிடிக்ஸ் நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்ப காவல்துறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃப்ஐஆரை கசிய விட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, இது என்னங்கிறது விசாரணை நடத்தினா தெரிய வரும். ஆனா அந்த கசிய விட்டதன் மூலமாக ஏற்பட்டக்கூடிய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் பிறகு பாதிக்கப்பட்ட யாருமே புகார் கொடுக்க வரமாட்டாங்க. நம்மளும் போய் புகார் கொடுப்போம், இவங்க லீக் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளுடைய பேரு, நம்முடைய முகம், நம்முடைய அடையாளம், நம்முடைய முகவரி, நம்முடைய விவரங்கள்லாம் வெளியில போய் சேரும். எதுக்குப்பா வம்பு அப்படின்னு கடந்து போக வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு, அந்த யார் ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளியோட காலை உடைத்தது போலவும் அவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாருன்னு சொல்றாங்க. அது என்ன உண்மை அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கும் தெரியும், பேசுற எனக்கும் தெரியும். அந்த காலை கட்டு போட்ட மாதிரியும் கையில கட்டு போட்ட மாதிரியும் காமிக்கிறாங்க. மாவு கட்டு போடுவதுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் பிம்பத்தை உருவாக்குறது. இது எல்லாமே எந்த விதமான தீர்வையும் நோக்கி கொண்டு போகவே போகாது அப்படிங்கிறது நிச்சயமாக ஆளும் வர்க்கத்துக்கு தெரியும், அதிகார வர்க்கத்துக்கு தெரியும். அதே போலதான் அண்ணாமலை IPS அவர்களுக்கும் இந்த சாட்டையால் அடித்துக் கொள்வதாலோ காலணி அணியாமல் இருப்பதாலோ தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட
ஒரு எதிர்க்கட்சியாக உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்கிறோம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை அணிதிரட்டுறோம், பெண்கள் அணிய மகளிர் அணிய அணிதிரட்டுறோம், நாங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனால் கவன ஈர்ப்புக்காக இந்த மாதிரி அவர் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எது சாட்டையால் அடிச்சுக்கிறது. இது கவன ஈர்ப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி வேறொரு கோணத்தை நமக்கு வந்து காட்டுகிறது. என்ன அப்படின்னா, திசை திருப்பும் முயற்சியை அண்ணாமலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோணத்தை நமக்கு உருவாக்குகிறது. என்ன காரணம்னா, நீங்க நடத்துறது நாடகம் விமர்சனம் வருது, நீங்க நடத்துறது கவன ஈர்ப்புன்னு வருது. ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் செய்வது திசை திருப்பும் முயற்சி அப்படிங்கிறத நம்ம இங்க கொஞ்சம் கூர்மையா ஆராயும் போது புரிஞ்சுக்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாரு, துணைவேந்தர் யாரு, ஆளுநர் ஆர்.என். ரவி ஏன் இது வரைக்கும் வந்து இதை பற்றி வாய் திறக்காம அமைதியா இருக்கிறாரு? திமுகவினுடைய அமைச்சர்கள் நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில், திமுகவை அதனுடைய காவல்துறையை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அமைதியாக்கிவிட்டு இவரை சுற்றியே ஊடகங்கள் நிற்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை இந்த விவகாரத்தை திசை திருப்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. சாட்டையால் அடிச்சுக்கிறதுனால தீர்வே கிடைக்காது, அது தீர்வே இல்லை அப்படிங்கிறது உங்களையும் என்னையுமே விட திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். 100% தெரியும். இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வேலை, இதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏன், தமிழ்நாட்டில் பல முற்போக்கு இயக்கங்கள் உருவான ஒரு மண் இது. செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல செருப்பு போடுங்கன்னு சொன்ன மாநிலம் இது. சாட்டையால் அடிச்சுக்க கூடாது, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சட்டையை போட்டு உங்களுக்கு வணங்க விருப்பம் இருந்தால் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மண் இது. இந்த இடத்துல வந்து பிற்போக்குத்தனமான சில நடவடிக்கைகளை ஈடுபட்டு அதை வந்து ஒரு கவர்ச்சி பொருள் போல் அதை மாற்றி ஒட்டுமொத்தமாக மைய பொருளாக எஃப்ஐஆர் எப்படி லீக் அவுட் பண்ணாங்க, காவல்துறையை மெத்தனமாக இருந்தாங்க, இதை பற்றி ஏன் நடவடிக்கை முன்னாடியே வந்து எடுக்கலை, இப்படின்னு பலவிதமான விஷயங்களை நிராகரிச்சுட்டு அதை டைவர்ட் பண்ணிட்டு அதன் பக்கம் கவனம் செலுத்த முடியாதபடிக்கு தன் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறார் திரு அண்ணாமலை. இது அப்பட்டமான திசை திருப்பும் முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு கோணத்தில் கூட சொல்கிறாங்க, இவர் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, திமுகவினுடைய குறைகளை கேட்கணும், அதை நீங்கள் சரி பண்ணணும்னா திமுகவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் நீங்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமே, அதை நீங்கள் அறிவிச்சிருக்கலாமே, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய முக்கியமான இடங்கள்லையும் நீங்கள் சாலை மறியல் பண்ணியிருக்கலாமே, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாமே. அதையெல்லாம் விட்டுட்டு சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டு இதுதான் நான் பண்ணக்கூடிய போராட்டம் அறிவிக்கிறதுங்கிறது மக்களை மடைமாற்றக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த விஷயத்தை எவ்வளவு நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு முயற்சியாக நீங்கள் பார்க்கணும். இது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. ஒரு மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு பிரச்சனையை எப்படி இதை கொண்டு போய் சேர்த்திருக்கணும், எப்படி இதை வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்கணும், இதனுடைய நீட்சி, இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதை பற்றி எந்த விவாதமும் வராத வகையில் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பேசுபட பொருளாக மாற்ற முயற்சி பண்ணி இப்போ ஒட்டுமொத்த மைய கருவியுமே வந்து சதைச்சு வச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை. ஆனால் இது வந்து என்னமோ தெரியாமல் பண்ண மாதிரி தெரியல, தெரிஞ்சே ஒரு உடன்படிக்கையோடு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு எழுப்புகிறது. அந்த உடன்படிக்கை யாரோடு அப்படிங்கிறத இங்கே கேள்வி. இப்போ இன்னைக்கு வந்து செய்தி என்ன, இப்போ வந்துருக்கிற செய்தி என்னன்னு பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இன்றைக்கு மதியமே விசாரணை. இப்போ நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மணி 1:20. இப்போ வீடியோ வெளியாகும் போது மணி என்னன்னு எனக்கு தெரியல, அல்லது வந்து மேபி இந்த விசாரணை கூட ஆரம்பிச்சிருக்கலாம். உள்துறை செயலாளர், டிஜிபி, காவல் ஆணையர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தரப்பில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு விளக்கம் அளிக்கவும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. தாமாக முன்வந்து விசாரிக்கும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்துருக்கிறாங்க. இது குறித்து இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அதனுடைய வேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி. பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகளை மீறி பதிவாளராக நீடிக்க ஆசை பெற்றவர். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா பன்னீர் பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாளர் நியமித்த நிறுவனம் தான்.
காவலர்கள் தொடங்கி பேராசிரியர்கள் வரை தினக்கூலி அடிப்படையில் பணி நியமனங்கள் நடைபெறுகின்றன. பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பலரும் நிம்மதி இழந்து உள்ளனர். பதவி உயர்வு பலன்களும் கிடைக்காமல் பல குமுறல்கள் எழுந்துள்ளன. நிர்வாக சீர்கேட்டில் உள்ள நிறுவனத்தில் எதுவும் நடக்கும். இவை எவற்றின் மீதும் விசாரணையும் இல்லை. எந்த ஊடகமும் இவர்கள் மீது கவனத்தை திருப்பவே இல்லை. தப்பித்தவரையும் ஆளுநர், பதிவாளர், வளாக நிர்வாகம் மீது கவனம் திரும்பிவிடக் கூடாது என்பதையே சவுக்கடிகள் உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு அதிகாசரன் எழுதின பதிவை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா, ஒன்று இந்த உடன்படிக்கை வித் கவர்னராக இருக்கணும் அல்லது வித் டிஎம்கேவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அண்ணாமலையினுடைய இந்த சவுக்கடிகள் நமக்கு சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும்? இந்த விடுதலை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரி கௌதம் வாசுதேவன் முன்னாடியே விஜய் சேதுபதி பலார்னு அடிப்பார். ஐயா உங்களே மரியாதைலாம் பேசுறாங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் போன பிறகு ஒரு சீன்ல அந்த அவர் ஆக்சுவலி விஜய் சேதுபதியோட ஒரு உளவாளியா இருப்பார் காவல்துறைக்குள்ளேயே. அதை கண்டுபிடிச்சிருவாங்க காவல்துறை. அப்ப அந்த கௌதம் வாசுதேவன் சொல்லுவாரு, நீ சும்மா போயிருந்தா கூட விட்டுருப்பேன், நீ எப்போ கலைபெருமாளை அடிச்சியோ அப்பவே அவங்க சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிற அளவுக்கு இதையே எடுத்துட்டு போகணும். அல்லது திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி ஐயா சொல்றாங்க இல்லையா, இந்த விவகாரத்தில் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லி தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அண்ணாமலை என்ன யாராவது ஜோசியர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருப்பாரு. அந்த ஜோசியர் சவுக்கால் அடிச்சுக்குங்க, செருப்போடாமல் நடங்க அப்படின்னு ஏதாவது வேண்டுதல் சொல்லியிருப்பாங்க. அந்த வேண்டுதலை இந்த நிகழ்வோட அப்படியே அட்டாச் பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு RS பாரதி அவர்கள். எனவே இப்போ அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடுகளின் மூலமாக ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையுடைய கரு அப்படிங்கிறது திசை திருப்பப்பட்டு வேற திசையில விவாதங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதை முழுக்க முழுக்க செய்வது யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் காலம் நமக்கு உணர்த்திவிடும். காரணம் என்னன்னா, இந்த நாடகங்கள் வெகு சீக்கிரமே அம்பலமாகும். ஆனால் இதில் மிக மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெண்ணினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த பெண்ணுக்கான தீர்வு எப்போ கிடைக்கும்? தீர்வை நோக்கி நகரும் போது இது போன்ற தவறான விஷயங்களால் திசை திருப்பப்பட்டு ஊடகங்களும் அதுக்கு இரையாகி போய் இப்போ அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இது போன்ற விஷயங்களில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விவகாரங்களால் இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறது, செருப்படம் நடக்கிறது, குற்றவாளி கடைஸ்டார்னா கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, பல்ல பிடுங்கிறது, வாயை உடைக்கிறது, தலையில் அடிக்கிறது, இதன் மூலமாகலாம் ஒரு துளி கூட தீர்வை நோக்கி நகர்த்த முடியாது. ஒரு துளி கூட நகர்த்த முடியாது. காவல்துறையில் என்ன பிரச்சனை? யார் லீக் அவுட் பண்ணாங்க? எதுக்கு லீக் அவுட் பண்ணாங்க? கருப்பு ஆடுகள் யாரும் இருக்கிறாங்களா? அந்த குற்றவாளியின் பின்னால் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எது? எப்படி தொடர்ந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டரால் இந்த மாதிரியான விஷயங்களை செயல்பட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்சிருக்குது? அந்த குற்றவாளியின் தொலைபேசியில் தொடர்பு எண்கள் என்னென்ன? யாரோடலாம் ஒரு லிங்கில் இருந்திருக்கிறாரு? இதை தொடர்ச்சியாக பண்ணியிருக்கிறாரா? எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணின் தகவலை நம்ம எப்படி சேகரிக்கிறது, எப்படி நம்ம வெளியே தெரியாமல் வச்சுக்கிறது, இப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை பற்றி தான் பேசக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டே பலரும் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நாம் இங்கே முன்வைக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.